நிறைய பேருக்கு சர்க்கரை பொங்கல் ரொம்பவே பிடிக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அவல் வச்சு சர்க்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா வாசனை வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நல்லா அலசிட்டு குக்கரில் 3 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் லைட்டாக 2 நிமிஷம் அலசிட்டு அதை வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சு எடுத்துருங்க. நீங்கள் அவலை ஊற வைக்க தேவையில்லை. நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமா உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அவல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். இந்த மாதிரி தளன்னு வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ ஒரு சின்ன பேனில் நெய் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம பொங்கல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பொங்கல் ரெசிபி ரெடி ஆயிரும்.